ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் ஸ்டைலில் தக்காளி தண்ணி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. 10 இட்லி சாப்பிட்டாலும் பத்தாது, அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா பழுத்த பழமாக ஒரு 6 பழம் எடுத்துருக்காங்க. இது நல்லா ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விட்டுருலாங்க. தக்காளி பழம் நல்லா வெந்துருச்சுன்னு எப்படி பார்க்குறதுனா, இதேமாரி மேல் தோலை நல்லா எடுத்துக்கிட்டு வந்திருக்கணுங்க. இதேமாரி வெந்துருச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வெந்தாலே போதுங்க. இந்தமாரி நல்லா வெந்திருக்கணும். இப்போ இதை ஆற வச்ச பிறகு மேலே இருக்கிற தோலை நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ 2ஆக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாங்க. அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த சட்னி செய்யறதுக்கு ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாங்க. தக்காளி பழம் வேக வைக்கிற நேரத்தில் நம்ம வெங்காயம் வதக்கிட்டால் ஈஸியாக செஞ்சிடலாம். அடுத்து 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுது நம்ம இதோட சேர்த்துக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் இதனோட சேர்த்துக்கலாங்க. இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறாங்க. அடுத்து காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவு காரத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சாலே போதுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான ஒரு தக்காளி தண்ணி சட்னி ரெடி ஆகிடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ ஃபைனலாக கருவேப்பிலை கொத்தமல்லி தழையை தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான தக்காளி தண்ணி சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. ஒரே மாதிரி சட்னி சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இதேமாதிரி புதுசாக சமைச்சு கொடுங்க. 10 இட்லி சாப்பிட்டாலும் பத்தாது, அந்தளவுக்கு நல்லா சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.